இதை வந்து உடனே நாங்க தான் மாத்த சொன்னோம். நாங்க எப்படிங்க மாத்த முடியும்? அவங்க குழந்தைகளா பிஸ்கரை சாப்பிட்டு இருக்காங்க நாங்க சொல்லி கேட்கறதுக்கு? எங்களுக்கு பிஜேபிக்கும் கூட்டணி தான். நாங்க போய் சொல்றதுக்கோ இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, போன டிபேட்ல ஐயா செங்கோட்டையனை மாத்த பார்த்தாங்க, இருந்து நயனார் நாகேந்திரனை மாத்த பார்த்தாங்க. சிறுபுள்ளுத்தனமான இது வந்து ஜனநாயக கட்சிங்க இல்ல. அதுதான் அதை கேட்டு உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி தந்தை மகனு காலங்களா அடிமைகளை வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெளிவா எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு, நாங்க ஏன் அடிமை இருக்கணும்? என்ன பிஜேபி என்ன தேச விரோத கட்சியா? 2001 பிஜேபி கூட்டணி வைக்கலையா? திமுக 99 கூட்டணி வச்சு 5 வருஷம் வந்து அமைச்சரவையில் இருந்து ஒரு 50,000 கோடி கொள்ளையடிக்கலையா? போய் அமித்ஷாவை போய் உதயநிதி பார்த்தாருல, அதுதான் அடிமைத்தனம். உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க அவங்க சனாதனவாதிகள், நீங்க சமூக நீதி வாதி சொல்றீங்க. 2 பேருக்கு பொருந்தாது. நீ ஏன் பாக்குறீங்க? திருவாரூர்ல இருந்து திருட்டுறையில இருந்து சென்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு 50 லட்சம் கோடிக்கு அதிபதி நீங்க. உண்மையா இல்லையா? என்ன தொழில் பண்றீங்க? உங்களுடைய குடும்ப தொழில் என்ன? 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டு அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல இருக்கீங்களா? அடுத்த கட்சியில மூக்க நோக்கிலே இருக்கீங்களா? உங்களை நாங்க எப்படி விட முடியும்? அதனால இனிமே நாங்க யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது கூட்டணி அது தெளிவா எங்க போச்சு. நாங்க வந்து திமுகவை வீழ்த்தணும், தீய சக்தி திமுக எங்களுடைய ஒற்றை குறிக்கோள். அதனால நாங்க யாரை வேணாலும் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்போ நாங்களாம் ரிலாக்ஸாக இருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த திமுக கூட்டத்துக்கும் பதற்றம், ஊடகத்துக்கு பதற்றம், கூட்டணி கட்சிகளுக்கு பதற்றம். என்ன காரணம்னா, பத்திரிகையில வந்த செய்தி இந்த மாதிரி வந்து அவர் பேர்ல ஒரு வழக்கு வந்து இப்ப நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கை வந்து அவங்க தூசி தட்டிட்டாங்க. அதுல அவரு கைதானா, அவருக்கு அடுத்து அவருடைய எடப்பாடியின் கைதாவாருங்கிற சூழ்நிலை உருவானதுனால அவங்க வந்து இப்ப கூட்டணிக்கு சம்மதிச்சு அங்க போயிட்டாங்க. அவங்க ஒரே கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு வந்து நான் வந்து இவ்வளவு நாள் நாங்கள் பேசிட்டோம், இப்போ வந்து நாங்கள் இவர் அண்ணாமலை இருக்கும்போது நாங்கள் போய் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் அங்கே அசிங்கமாக போயிடும், நாங்கள் தேர்தல் பரப்புரை பண்ண இயலாது, அதனால் அவரை மாற்றிடுங்க, நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்துடுறோம்னு சொன்னதுனால இப்படி தான் நடந்தது. இது வாரியாக டெல்லி பத்திரிகை எழுதி காலையில் டெல்லி பத்திரிகை நான் படிச்சுட்டேன். உங்களுக்கு விஷயம் இல்லைன்னு மறுக்கிறதா? இல்லை, நான் சொல்கிறேன் பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறேன். திமுகவில் சரி, பாரதிய ஜனதா கட்சியில் 3 ஆண்டுகளுக்கு முறை எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. டாக்டர் திருமாலிலேருந்து லட்சுமண்லேருந்து சிபி ராதாகிருஷ்ணன்லேருந்து எத்தனையோ தலைவர்கள். இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து எல்முருகன் வந்து இப்படியே இப்போ வந்து மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் வந்திருக்காங்க. ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் அவங்க தேர்தல் வந்து நடத்துவாங்க. அந்த தேர்தல் மூலியமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர். அப்படி தான் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு 3 ஆண்டுகள் முடிவுற்றது. அதன் பேரில் தேர்தல் வைக்கிறாங்க. யார் நாமினேஷன் பண்ணல, மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்காங்க. இதை வந்து உடனே நாங்க தான் மாத்த சொன்னோம். நாங்க எப்படிங்க மாத்த முடியும்? அவங்க குழந்தைகளா பிஸ்கரை சாப்பிட்டு இருக்காங்க நாங்க சொல்லி கேட்கறதுக்கு? எங்களுக்கு பிஜேபிக்கும் கூட்டணி தான். நாங்க போய் சொல்றதுக்கோ இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, போன டிபேட்ல ஐயா செங்கோட்டையனை மாத்த பார்த்தாங்க, இருந்து நயனார் நாகேந்திரனை மாத்த பார்த்தாங்க. சிறுபுள்ளுத்தனமான இது வந்து ஜனநாயக கட்சிங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நாளைக்கே எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்னைக்கு இருக்காரு, நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வருவாங்க. அதுதான் அதிமுக. அதுதான் அதிமுக இல்ல, அதுதான் அதிமுக. அதை கேட்டு உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி தந்தை மகனு காலங்களா அடிமைகளை வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி இன்வெஸ்ட் செய்ய உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வந்து இன்வெஸ்ட் ஒருத்தருக்கு நீங்க கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்க, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எதுக்கு இவ்வளவு சவுண்ட்? அதனால எங்க உள்விகாரத்தை தலையிடாதீங்க. இங்க பாருங்க, அரசியல் பேசுங்க, கூட்டணி பத்தி பேசுங்க. அதிமுக அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, திமுக கூட்டணியை பத்தி இப்ப நீங்க வந்து பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. இந்த கூட்டணி வந்து உங்களுடைய, அதாவது திரு எடப்பாடி ஐயாவுடைய கூட்டணியா இருக்குமா, இல்ல கூட்டணி கட்சியின் ஆட்சியா இருக்குமா? தெளிவா மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர், நாங்கள் வந்து இந்திய அளவில் என்டிஏ தேசிய தமிழகத்தின் அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இதில் அணியில் அதிமுக இணைஞ்சிருச்சு. இந்த கூட்டணிக்கு தலைமை மரியாதைக்குரிய எடப்பாடியார் தலைமையில் அங்கே வந்து தேர்தலை சந்திக்கிறோம். முதல்வர் எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இதுல என்ன சந்தேகம்? என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப மக்கள் வந்து அதுதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த கூட்டணி கட்சியில திரு எடப்பாடி ஐயா மட்டும் செயல்படுவார்? அதே எங்க பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு. இருங்க
இல்ல क्वेश्चन புரியும் ஆனா முடிக்கவே இல்லையே இது வந்து இல்ல டெல்லியில இருக்கிறவங்களுடைய இவர் ஒரு கை பொம்மையா இருப்பாரா அப்படின்னு சில பேர் நிறைய क्वेश्चंस தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஆடு அப்படின்னு சொல்லி அடிமையா இருந்தாங்க அதே இடத்துக்கு வந்து திரு எடப்பாடி ஐயா இப்ப அவரு அடிமையா இருக்க போறாரா அப்படின்னு எல்லாரும் இந்த क्वेश्चन தான் முரண்பாடான क्वेश्चन நான் சொல்றேன் தெளிவா எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு நாங்க ஏன் அடிமையா இருக்கணும் என்ன பிஜேபி என்ன தேச விரோத கட்சியா 2001 பிஜேபி கூட்டணி வைக்கலையா திமுக 99 கூட்டணி வச்சு 5 வருஷம் வந்து அமைச்சரவையில் இருந்து ஒரு 50,000 கோடி கொள்ளையடிக்கலையா அதனால பிஜேபி ஒரு தேச விரோத கட்சி கிடையாது இருங்க இந்த அடிமைங்கிற வார்த்தை யூஸ் பண்றதே தப்பு யாருக்கு யார் அடிமை ஏங்க இருங்க நாங்க வந்து 32 வருஷமா ஆண்ட கட்சி பொன்விழா கண்டான் இன்னுமே எங்களை போய் அடிமைங்கன்னா எங்களுக்கு கோபமா வராதா இல்ல அமித்ஷா வந்தாரா இல்ல அமித்ஷா போய் நீங்க பாத்தீங்களா ஏங்க ஒரு அடிமை இல்ல கத்திரிக்காய் பேசுறாரு ஒரு தேசிய என்ன பேசுறாரு ஒரு தேசிய கட்சி யார் போய் மீட் பண்ண பாருங்க ஒரு மிகப்பெரிய மோசமான நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டு நடந்துச்சு அண்ணா அறிவாலயத்துல கூட்டணி பேசிட்டு இருக்கும் போது இடி ரைட் நடந்துச்சு ஒரு இருங்க நீங்க கேட்கிற கொஸ்டின் எடுத்து ராங் கொஸ்டின் நான் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அதாவதுங்க எங்கள் பொது இல்ல நீங்க முதல்ல நீங்க உள்வாங்க கொஸ்டினை உள்வாங்க நான் பேசுற உள்வாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் பார்க்க போனது தமிழ்நாடு சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்கள் அவர் போய் இருங்கம்மா என்ன பேச விடுங்கம்மா மத்திய உள்துறை அமைச்சரை போய் பார்த்துட்டு தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை போய் பார்த்துட்டு இங்க வந்துட்டாரு அதுக்கப்புறம் இருங்க ஏன் பேசக்கூடாதா நீங்க கேட்கிற கொஸ்டின் தப்புங்க நீங்க இல்ல ஒரு மத்திய அமைச்சரை தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பாக்குறது அடிமையா இது என்ன கொஸ்டின் இது குதர்க்கமான கொஸ்டின் இது இல்ல ஒரு நிமிஷம் எது நான் அடிமைன்னு சொல்றேன் 50,000 கோடி கனிம வளத்துல கொள்ளையடிச்சுட்டு போய் மரியாதைக்குரிய மாப்பிள்ள சார் போய் அமித்ஷா போய் செய்சாவை பார்த்தார்ல அதுதான் அடிமைத்தனம் போய் அமித்ஷாவை போய் உதயநிதி பார்த்தார்ல அதுதான் அடிமைத்தனம் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல நீங்க அவங்க சனாதனவாதிகள் நீங்க சமூக நீதிவாதின்னு சொல்றீங்க 2 பேருக்கு பொருந்தாது நீ ஏன் பாக்குறீங்க நாங்க அப்படி கிடையாது நாங்க கோயிலுக்கு போவோம் கும்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு நாங்க பொட்டு வைப்போம் எங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு இயற்கை கூட்டி இருக்கு நாங்க போய் பார்க்கலாம் நீங்க போய் கொள்ளை அடிக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு பாக்குறீங்க அடிமைன்னு சொல்ல மாட்டேங்க அது அடிமைன்னு சொல்ல மாட்டேங்க நாங்க வந்து தமிழ்நாடு நலசார்ந்து பார்த்தா அடிமைன்னு சொல்றீங்க குதர்க்கமான கொஸ்டின் கேட்டா குதர்க்கமான பதில் தான் பாருங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட அமைச்சர் பெருமக்களை சந்திப்பது என்பது வழக்கமான அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மத்திய ஆமா உங்க முதலமைச்சர் புரிந்த மாதிரி எங்கால முடியும் ஆமா தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாரு தமிழ்நாடு நலன் குறிச்சு என்ன பேசுறாரு ஏதாவது அறிக்கை விட்டீங்களா விஷயங்க காவிரி விஷயம் மேகதாது அணை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க திரும்ப சேர்த்து வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு பேசுங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொள்ளை போகுது கனிம கொள்ளை போகுது தடுத்து இருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில உடனே நீர்வளத்துறை ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து எழுந்து என்ன சொல்றாரு தமிழ்நாடு அரசனுடைய கங்கரன்ஸ் இல்லாம மேகதாதுல அணை கட்ட முடியாதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சு முடிஞ்சு போச்சு அந்த சமாச்சாரம் அது சம்பந்தமா போய் பேசினாராம் என் பேர்ல இருக்க கோடநாடு கொலை வழக்கு என்னுடைய கொள்ளை வழக்கு என் பையன் பேர்ல இருக்க வழக்குகளை எல்லாம் நீத்து போக செஞ்சீங்கன்னா நான் உங்களோட கூட்டணி வரேன்னு பேசி மடியில எங்களுக்கு ஆமா மடியில நாங்க பயப்படாத ஆள் கிடையாது கொள்ளையடிச்சவங்க தான் பயப்படணும் 50,000 கோடி கொண்டு துபாயில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சுவிஸ் பேங்க்ல ஒரு 50,000 கோடி கனிம வளத்துல அடிச்சு இன்வெஸ்ட் லண்டன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இருங்க கொள்ளையடிச்சீங்க உங்களுக்கு தான் பயம் இருக்கும் நான் சொல்றதை கேட்டுட்டு பதில் பேசுங்க கண்டெய்னரா பணம் முடிச்சாங்களே அது யாரு கண்டெய்னர் யாரு விட்டு பணம் அதுவும் உங்க படம் தான் சொல்றது திமுக சும்மா இந்த சும்மா இங்க பாரு கண்ணு
இவங்க எல்லாமே புரட்டு உருட்டு எல்லாம் இந்த வேலை தான் இவங்களுக்கு. சரியா? என்ன பண்ணாங்க, இவர் கருவூலன்றார் அது அவ்வளவுதான் அவங்களுக்கு. அவன் என்ன பண்ணான், கடைசியில் அவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறான், அவன் அறிக்கை விடுறான் இது எங்கே பணம் தான். எப்போ எல்லாம் 1 மாதம் கழிச்சு எல்லாம் பார்லிமெண்ட்டில் கேட்ட உடனே எங்கே பணம் தானே அவன் விடுறான். இவன் பணத்தை என்னத்துக்கு கண்டெய்னரில் ஏற்றிட்டு போகிறான். சும்மா அதுவும் 3 கண்டெய்னர் மொத்தம் 1500 லட்சம் கோடி போயிருக்கு. சும்மா பேசும்போது நானும் பேச விட்டுருக்கேன். இதை ஒத்துக்கல இல்லையா? மரியாதைக்குரிய ஓங்கோல்ல இருந்து திருவாரூர் போச்சு, திருவாரூர்ல இருந்து திருட்டுறையில இருந்து சென்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு 50 லட்சம் கோடிக்கு அதிபதி நீங்க. உண்மையா இல்லையா? என்ன தொழில் பண்றீங்க? உங்களுடைய குடும்ப தொழில் என்ன? 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டு அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல இருக்கீங்களா? அடுத்த கட்சியில மூக்கு நாளைக்குல இருக்கீங்களா? உங்களை நாங்க எப்படி விட முடியும்? நீங்க உங்க கட்சியில 1000 ஊழல் இருக்கு. நீங்க வக்கீல் தானுங்க. நீங்க வக்கீல் தானுங்க. இல்ல ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை. கனிமொழிக்கும் வந்து மூக்க ஸ்டாலினுக்கும் பிரச்சனை. அதை டிபேட் பண்ணுங்க. வாய்க்கிளிக்க பேசாதீங்க. நீங்க நாங்க இவ்வளவு கேஸ் இவ்வளவு பணம் துபாயில ஒரு அதிகார மையம் இருந்தா எங்களுக்கு கோவம் வராது. 5 அதிகார மையம். மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் அதிகார மையம் நாங்க ஏத்துக்கிறோம். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் ஒரு அதிகாரமே ஏத்துக்கிறார். மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவரை கூட நாங்க ஏத்துக்கிறோம். மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சார் அவரை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? யாரு உங்களை ஏத்துக்க? அவர் யாரு? அரசியல். மரியாதைக்குரிய செந்தாமரை இது மு.க. ஸ்டாலின் பொண்ணு, அவங்க யாரு? நீங்க அரசியல். அதே மாதிரிதான் எங்க பொதுச்செயலாளருடைய பையன் மரியாதைக்குரிய மிதின், இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கேயோ தொழில் பார்த்துட்டு இருக்காரு. அவரை போய் கொஸ்டின் கேக்குறீங்க, அவர் மேல வழக்குன்னு சொல்றீங்க. உங்க மேல நான் வழக்கு போடுவேன், உங்க மேல டெமோக்ரஸி வழக்கு போடுவேன். போடுங்க. அங்க பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏதாவது வாய் இதெல்லாம் பேசுறது. கவர்மெண்ட் அவர் வந்து ஒரு யங்ஸ்டருங்க. அவர் வந்து எங்கேயோ தொழில், அவருக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. உங்க 5 தமிழ்நாட்டுல 5 அதிகாரமையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடே கொள்ளையடிக்கிறீங்க. கூறு போட்டு ஆபீஸ் போட்டு வசூல் பண்ணி தமிழ்நாடே கொல்ல போயிட்டு இருக்கு. அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயா, இப்ப இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப வந்துட்டு கூட்டணி பாஜகவோட கூட்டணியை வச்சுதான் திரு எடப்பாடி ஐயா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுகலயே வந்துட்டு சில வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு மேலும் சொல்றதுனால இவரு டிடிவி தினகரனுடையும் சசிகலா அம்மையாருடையும் பன்னீர்செல்வம் ஐயாவுடையும் வந்துட்டு மறுபடியும் கூட்டணி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இப்போம்மா நாங்கள் ஒரு தெளிவாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. அதாவது ரிஜிஸ்டர் பார்ட்டிஸ் யாரெல்லாம் பதிவு பெற்ற கட்சியோ மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியோ, அதனால் வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு யாரோட வேணாலும் நாங்கள் கூட்டணி செய்யறதுக்கு தயாராகிட்டோம்னு சொல்கிறாரு. இதை ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய நீங்கள் சொல்கிறவங்கலாம் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. அதை வந்து நாங்கள் தேர்தல் வரும்போது தான் இதை சொல்ல முடியும். இப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வருஷம் இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருக்குங்க. இது வந்து நீங்க கேட்குற கொஸ்டின் தேர்தல் வரும்போது யார் யாரையும் கூட்டணியில் வர்றாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ நாங்கள் எங்களால் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு இல்லை, அதுதான் இப்போ இன்னும் அதுக்கான டைங்கள் இருக்கு, நாட்கள் இருக்கு, இன்னும் 10 மாசம் இருக்கு. அதனால இப்போதான் நாங்கள் கூட்டணியே சேர்ந்துருக்கோம். இனி அடுத்து வந்து இரு தரப்புல வந்து ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாங்க. 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கடுத்து இந்த விடிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்ட களங்கள் அமைக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்கொடுமை இங்கே நடக்குது. குறிப்பாக வந்து தென் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்கொடுமை நடக்குது. இதையெல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவதற்கு நாங்கள் இரு கட்சிகளை வந்து நாங்கள் தயாராகிட்டோம். இந்த போராட்ட காலத்துக்கு போயிட்டு தான் மக்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய பிரதிபலிப்புகளை கேட்டுட்டு அப்புறம் கூட்டணி வச்சிக்கலாம். தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது தான் பேச முடியும். இப்போ எதுவும் நாங்கள் பேச முடியாது. இல்லை, அதை எப்படி நான் சொல்ல முடியாது. எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணும். மரியாதைக்குரிய எடப்பாடியார் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இப்ப மக்கள் எல்லாமே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சிதறி போயிருக்க அந்த ஏடிஎம்கேவுடைய வாக்குகள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. அதாவது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவதுங்க இப்போ நீங்கள் சொல்கிறத நானும் சொல்ல வர்றேன். அதிமுக வந்து கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலையும் வாங்கின வாக்குகளையும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி பாராளுமன்ற வாக்குகளையும் கூட்டினாலே 186 சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சர் ஆயிடுவார்னு மாலை மலர் எழுது. அதனால 186 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அந்த ஓட்டை, அதாவது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஓட்டு வாங்கிய சதவீதம். அதனால வந்து இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வெற்றி டிசைட் ஆயிடுச்சு, மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. அதனால இனிமேல் நாங்கள் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது கூட்டணி அது தெளிவாக எங்கே போச்சு. நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும், தீய சக்தி திமுக எங்களுடைய ஒற்றை குறிக்கோள். அதனால நாங்கள் யாரை வேணாலும் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின் தேவையில்லை, பார்த்துக்கிறோம்.
ஐயா இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக இப்போ இவங்க வந்து இப்போ ஏடிஎம்கேல வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க எங்க கூட்டணி வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க 2026ல வெற்றி பெறுவோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ 2026ல திமுகவோட கூட்டணி வந்து யாருன்னு சொல்லிட்டு 99% தீர்மானம் பண்ணிட்டாங்க. உங்களுடைய வெற்றி வாக்கு எப்படி இருக்குங்க? எங்களுக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை. இவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்தான்னா, சசியை சேர்த்தான்னா, தேடியை சேர்த்தான்னா, ஓபிஎஸ் சேர்த்தான்னா, இல்லை திரிசாவா அது என்ன தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்தான்னா, இல்லை திரு சீமான் அவர்களை சேர்த்தா தான் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறதுல கரெக்டாக உறுதியாக இருக்கோம். மக்களின் பக்கம் நாங்கள், எங்களின் பக்கம் மக்கள், மக்களுக்காகத்தான் நாங்கள். ஆகையினால மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, நாங்கள் இருப்போம். இவங்களால பொறுத்துக்க முடியல. இந்த 4 ஆண்டு காலத்தில் இவங்களுக்கு காஞ்சி கருவாடா போயிட்டாங்க. இருந்த காசு எல்லாம் பதுக்கி வச்சுட்டாங்க. எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கப்பங்கட்டி தீர்ந்து போச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. இதை வச்சு எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம எதையாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெடுஞ்சாலைத்துறையிலையும் இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டையும் இந்த முதலமைச்சருக்கு ஒரு முதலமைச்சர் எப்பயாவது இதையும் கையில் வச்சுட்டு இருப்பாங்களா? மேக்சிமம் எந்த அரசும் வைக்காது, அமைச்சர்கிட்ட தான் கொடுப்பாங்க. எடப்பாடி இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில் அவர்கிட்ட தான் இருந்தது. ஆகையினால இவங்க பேசுவாங்க, அதாவது நான் திருடன் எப்போ நான் திருடிட்டேன்னு சொல்ல போகிறான் சொல்லு. அதனால திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு. பொறுத்து இருந்து பார்ப்போம். 26 தேர்தலில் மட்டுமல்ல 31 தேர்தலையும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கும். நான் கடைசியாக நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்போ நாங்களாம் ரிலாக்ஸாக இருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த திமுக கூட்டத்துக்கும் பதற்றான், ஊடகத்துக்கு பதற்றான், கூட்டணி கட்சிகளுக்கு பதற்றான். என்ன காரணம்னா, அதாவது பொய்யும் புரட்டும் ஒரு நாள் வீழ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வெடியாயுசத்தினுடைய கொள்ளையிசம், ஊழலிசம், ரவுடிசம், பாலியலிசம் எல்லா இசமும் 2026 தேர்தலில் வீழ்ந்து விடும். எடப்பாடியார் என்னும் ஒரு விவசாயிசம் ஆளுமை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிடுவார். மீண்டும் ஒரு நல்லாட்சியை தருவார். நாங்கள் அம்மா உணவகத்தை கொண்டு வருவோம், தாலிக்கு தங்கத்தை கொண்டு வருவோம், லேப்டாப்பை கொண்டு வருவோம், சைக்கிள் திட்டத்தை கொண்டு வருவோம், குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம், மினி கிளினிக்கை கொண்டு வருவோம். அத்தனை திட்டங்களையும் இந்த திமுக அரசால், விடிய அரசால் தடை செய்யப்பட்ட அத்தனை தமிழகம் நலசான திட்டங்களையும் மீண்டும் கொண்டு வருவோம். எடப்பாடி ஆட்சி மலரும். திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்.